சின்மாமியாரோட 91வது வருஷம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கிராண்டாக பண்ணா. அதில் ரொம்ப நான் மண்டியம் சபையினும் ஆஃபீஸ் பேரர்ஸ் பிரசிடென்ட்டு செக்ரட்டரி அவளெல்லாம் வந்து நம்ம எங்களோட சின்மாமியாரை ரொம்ப நன்னா ஆனர் பண்ணா. ரொம்ப நன்னா இந்த எல்லாம் ரொம்ப நாளாக பார்க்காதவாளெல்லாம் இன்னைக்கு மீட் பண்ணோம். என்ஆர்ஐஸும் நிறைய பேர் வந்திருந்தா. ரொம்ப நன்னா இந்த ஃபங்க்ஷன் அத்தனை பெரியவர். எங்களுக்கு நான் அப்போ தானே டூரில் இல்லைன்னா ப்ரைவேட் விசிட்டில் பம்பாய்க்கு போனால் அவளோட ஹாத்துக்கு போவேன், போகாதக்க மாட்டேன். இப்போனா அப்போ பார்த்தாலும் ஷி வாஸ் எ வெரி வெரி ஹாஸ்பிட்டபிள் லேடி. அப்போ அது அந்த டைமில் போனாலும் சப்பாத்தி இது கொடுக்குறேன், ஒன்றும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அப்போ பிசி சப்பாத்தி கொடுக்குறேன். அப்புறம் உங்களுக்கு தானே வேறு எதானா ஸ்பெஷலாக வேணுமான்ட்டு ரொம்ப நன்னா விசாரிச்சுக்கோரு. எங்கள் ஆம்பளை எப்போதும் சொல்கிறேன், எங்கள் கரி மாமின்ட்டு ரொம்ப எப்போ பார்த்தாலும் ஷி வாஸ் ரெடி டு கோ அவுட். அந்த மாதிரியே நான் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கொண்டு ஆற்றுல இருக்கிற போதும் நீட்டாக அவர் 91 சொல்கிறதுக்கே ஆறல நம்மளுக்கு. ஏன்னா we have got a lot of inspiration from her. அவரை பார்த்து நம்மளெல்லாம் நிறைய கற்றுக்கிறதுக்கிறது. வெரி லீடிங் எக்ஸாம்பிள் ஆஃப் எ குட் ஒய்ஃப், குட் மதர், குட் கிராண்ட் மதர். ஐ விஷ் ஹர் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. பெருமாள் அவருக்கு நல்ல ஆரோக்கியம் ஆயுசு எல்லாம் கொடுத்து இன்னும் நிறைய நாள் இருக்கணும்ட்டு நான் பெருமாளை பிரார்த்திச்சுக்கிறேன். எங்களோட பெஸ்ட் விஷஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு பிரீத்தம், பிரபா அவளுக்கெல்லாம் எங்களோட பாரத்வாஜ் எல்லாருக்கும் எங்களை இருக்குது. நீ தானே வர சொல்றியா? என் பேர் தேவகின்ட்டு. நான் எம்ஆர் கிட்டோட அண்ணன்டே பண்ணேன். எங்களுக்கு ரொம்ப சிறு வயசு, இன்னும் எங்களுக்கு ரொம்ப சதரம் ஜாஸ்தி. நாங்கள் கிட்டுவையும் சித்தையான்னு கூப்பிட மாட்டோம், அவளோட ஹாம்டியாவும் சித்தின்னு கூப்பிட மாட்டோம். நம்ம ஜாலியாக இந்த சித்தி அம்மின்ட்டு அவரு எங்கள் சித்தையும் அவளை அம்மின்னு கூப்பிடுவார். அதனால நாங்களும் அம்மின்னு கூப்பிடுவோம். நாங்களெல்லாம் அவளை ரொம்ப தமாஷி பண்ணுவோம். கரி பண்ணிக்கிண்டையான்ட்டு அவர் மேக்கப்பு கீக்கப்பு பண்ணிக்கிண்டையான்ட்டுலாம் கீட்டில் பண்ணுவோம். அவர் எங்கே நான் வரேன்மானாக்கா சிரி பண்ணு போல் நீட்டாக ட்ரெஸ்ஸு எல்லாம் பண்ணிக்கிண்டு வருவார். அப்புறம் அவர் இன்னும் ரொம்ப இருக்கிறதுக்குறா. ஆத்தமும் ரொம்ப நீட்டாக வச்சுக்கோரு. அப்புறம் அந்த காரியம் பண்ணாலும் ஆற்றுல தளியாட்டம் அதை பண்ணாலும் ரொம்ப ருச்சியாக பண்ணுவார். எல்லாரையும் ரொம்ப ஆதரிக்குவார். ஆற்றுக்கு யாரானா வந்தாலும் அவளுக்கு எதனா கொடுக்காதே இருந்தால் அவருக்கு சமாதானமே இருக்க மாட்டாது. எங்களுக்கெல்லாம் அவளை கண்டா ரொம்ப சதுரம். சிறு வயசுன்னும் நாங்கள் அவளை ரொம்ப இதாகவே வர சொல்லுவோம். பெரியவான்ற ஃபீலிங்கே இல்லை. இப்போதும் அவருக்கு எங்களுக்கெல்லாம் 90 இயர்ஸ் சொல்கிறதுக்கே வரல. அவர் அத்தனை எல்லாரோடையும் ரொம்ப நன்னா மிக்ஸ் பண்ணுறாரு. எல்லாரோடையும் ரொம்ப நன்னா ஓடியாடுறாரு. ஓகே, தேங்க்யூ. நம்முடைய தங்கம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். நம்முடைய தங்கம்மானவருக்கு 90 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நான் என்ன சொல்லணுன்னாக்கா, அவருடைய முகம் நான் நிறைய வருஷமாக பார்த்துக்கொண்டிருக்கேன். நான் பொம்பாயில் 1961 போனேன். 1995 ரிட்டையர் ஆனேன். நியர்லி 35 இயர்ஸ் நான் ரெಗ್ಯುಲರ್ಲಾಗಿ ಮಾಟುಂಗಾಲ ಅವಳ ಹತ್ತಕ್ಕೆ ಹೋಗ್ಕೊಂಡಿದ್ದೆ. ಮೊದಲು MRK ಹಿಂಗಾರಿದ್ದಾರ್. ಇವಳ ಜೊತೆ ಸಂಪರ್ಕ வெச்சுಕೊಂಡಿದ್ದೆ. அவருடைய முகம் அப்போ பார்த்தாலும் வயசார்தே தெரியறதில்லை. இதுக்கு காரணம் வந்து அவருடைய ವ್ಯಕ್ತಿತ್ವ ಅಥವಾ ಪರ್ಸನಾಲಿಟಿ, அவருடைய ஆட்டிடியூடு டுவர்ட்ஸ் பீப்புள், டுவர்ட்ஸ் வேர்ல்ட், டுவர்ட்ஸ் லைஃப், லிவிங் எல்லாம் ஹைலி பாசிட்டிவ். நான் அன்றைக்கும் அவருடைய கிட்ட ஒரு நாள் ஒரு கோபமாக இல்லை முகத்தில் தானே ஒரு வரியாக ஒரு ஆங்ஸைட்டியாக காணவில்லை. கஷ்டம் வரட்டும் சுகம் வரட்டும் அவர் ஒரே மாதிரி பார்த்துட்டேன். அத்தனை எக்ஸ்பிரஷன் பார்த்தாக்கா அவர் அப்போதும் நைட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கவர். ட்ரெஸ் பண்ணிಕೊಂಡು அப்பாலே வந்தாக்கா அதே ஒரு லட்சணம். அப்போ பார்த்தாலும் ಹಾಸ್ಪಿಟಾಲಿಟಿ அந்த குணம் ஒன்றும். அந்த குணத்தில் ಹೋದ ಔದಾರ್ಯ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ. அந்த வேளையில் போனாலும் அதான தொலைகை இல்லாத போனாலும் ஒரு சப்பாத்தி பண்ணுறது, இல்லை அதான வேறே ஒரு அதான ஒரு தோசை விட்டு கொடுக்குறது, இது கொடுத்தே அனுப்புறது அவர். அப்புறம் ரொம்ப சிம்பிள் லேடி. அவரோட வாயில் ஒரு நாளான நான் ஒரு வசுப்பாக ஒரு கோபத்தின் ஒரு வார்த்தையாக கேட்டில்லை. நான் பிரீத்தின்மே வார் சொல்கிறது. ஆறு போனாலும் அவட ஹத்துக்கு போகாதே மாட்டுங்க, நான் வாபஸ் வந்து நிற்கல. ஒத்துக்குன்னா அவட ஹாத்தில் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி அவர் பண்ணிக்கொண்டிருந்தா. இவரோட கையின்மே எல்லாம் தொலைகை பண்ணி எல்லாம் பண்ணி அந்த மாதிரி பர்சனாலிட்டி பெங்களூருக்கு வந்து செட்டில் ஆகிக்கார். உங்களுக்கு பார்த்த மாதிரி அவரோட ஹெல்த் ரொம்ப நன்னா இருக்கிறனா, வெல்னஸும் நன்னா இருக்கிறனா. இந்த வயசுலையும் அவர் யூரோப்புக்கெல்லாம் போயிட்டு வந்தா, அமெரிக்கெல்லாம் போயிட்டு வரார்.
அந்த தைரியம் இதெல்லாம் வரணுமானா உள்ளே ஒரு அந்த ஆத்மாக்கு நாட் ஓன்லி வித் பீஸ் ஆல்சோ வித் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அவர் இந்த டெவலப்மெண்ட் பண்ணிಕೊಂಡು இந்த 90 இயர்ஸಲ್ಲಿ ஷி ஹஸ் லிவ்ட் எ லைஃப் விச் இஸ் ரியலி வெரி ರಿಚ್ ಇನ್ ಅವರ್ ಓನ್ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ಸ್. ಅದು அப்படியே முன்னிக்கு ಹಾಕ್ಕೊಂಡು இன்னும் நிறைய வருஷம் இருக்கிறது நம்முடைய ஆசை. அவட பசங்கள் பாரத்வாஜ் பிரபா அவட ஆற்றுல இருந்தப்போ நாங்கள் போய்ಕೊಂಡಿದ್ದோம். அவளும் அம்மனை கண்ட ரொம்ப பிரீத்தி, அம்மனுக்கும் பசங்களை கண்ட பிரீத்தி. எம்ஆர்கே எங்காரையும் மீட் பண்ணுவோம். நம்மள பசங்களுக்கு இப்போ பிரீத்தமுக்கே ஆட்டம், வேற பேர் மக்களுக்கே ஆட்டம், கண்டக்க பாட்டியை கண்ட ரொம்ப ஆசை. அத்தனை எக்ஸ்பிரஷன் திரும்பி பார்த்தாக்கா இன்றைக்கி ஆயிக்கிற செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷனில் பாட்டியோட ஃபோட்டோ போட்டு பாட்டி உட்காந்துட்டு அந்த பேர் மக்களெல்லாம் பேரும் பண்ணிக்கிறது அகெயின் இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் அஃபெக்ஷன். வித்தவுட் தட் இட் கேனாட் ஹேப்பன். ஸோ இந்த மாதிரி ஒரு ಅಕೇಶನಕ್ಕೆ நம்மளுக்கு ஒரு ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ಪೆರುಮಾಳಕ್ಕೆ ನಾನು ಅರ್ಹತನಾಯ್ಕೆ. ಜೊತೆಯಲ್ಲೇ ಪೆರುಮಾಳಕ್ಕೆ ಕಟ್ಕೊಡ್ದೋದನಕ್ಕೆ ಇವರಿಗೆ ಮೀಂದು ಪೂರ್ಣಾಯಿಸಲೇ ಇದೇ ಮಾದರಿ ದೇಹ ಸ್ಥಿತಿ, ஆரோக்கியம், அந்த இக்கிற மனசு இதெல்லாம் இப்படியே நடத்துಕೊಂಡು முன்னிக்கு பெருமாள் நன்னா வச்சுக்கிட்டோன்னு கொட்டுಕೊಂಡು இந்த 2 வார்த்தை முடிக்கும். ಹಲೋ ನಾನು എൻ്റെ പേര് ಸಂಪತ್ ಅಂಟು. ನಾನು ಬಾಂಬೆಲ್ಲ ಇದ್ದೆ. நிறையா நாளாக மாத்துங்கால ஓடியாட்ಕೊಂಡಿருந்தோம். அங்கே பாம்பேல நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது எம்ஆர்கே ஃபேமிலின்னாக்கா நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ். ரொம்ப எப்போ பார்த்தாலும் அங்கே மைசூர் அசோசியேஷன் அவட அதிர்லையே இருந்தது. ஹி யூஸ் டு பி ஸோ ஜோவியல் வித் ஆல் தி யங்ஸ்டர்ஸ். நம்மளுக்கு அவர் பெரியவான்னு தெரியறதுக்கே இல்லை. ஸோ இட் வாஸ் சச் அ நைஸ் நோயிங் ஹிஸ் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. அவரோட ஃபேமிலியோட ரொம்ப இதாக இருந்தா. எல்லாருக்கும் ரொம்ப ஹோஸ்ட் வெரி குட்.